நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தீங்க. Pregnancy is not a disease. அம்மாவோட மாமியார் வேற ரொம்ப கேர் எடுத்து பத்திரமா பொத்தி நாங்க சரியா கவனிக்க முடியாது, அதனால பேச முடியாது டாக்டர்ஸ் கிட்ட. நம்ம ஆக்சுவலாக டெலிவரியோட காஸ்ட் வந்து அரௌண்ட் நியூட்ரிஷியஸான டயட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஹாய் பிஎன்ஆர் ஃபேமிலிஸ். ஃபஸ்ட்டு எல்லாத்துக்கும் தேங்க் பண்ணிக்கிறேன். எதுக்கு இந்த தேங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீக் வந்து நம்ம ப்ரெக்னன்சி எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோ போட்டிருந்தோம். அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடச்சிருந்தது. அது மட்டும் இல்லாமல் அந்த கமெண்ட்ஸில் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தீங்க. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் நாங்கள் சொல்கிறோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். உன் காதல் ஒன்றை தவிர என் கையில் ஒன்றும் இல்லை, அதை தாண்டி ஒன்றுமே இல்லை. பெண்ணே பெண்ணே நீ இல்லை என்றால் என்ன? இப்போ நம்ம எதுக்கு வந்திருக்கோம்னா, தம்பி பிறந்து டிஸ்சார்ஜ் ஆகி வந்து 1 வீக் அப்புறம் ரெகுலர் செக்கப்புக்கு வர சொன்னாங்க ஸ்டிச்சஸ் பிரிக்கிறதுக்கு. இப்போ அதுக்கு தான் நம்ம ஹாஸ்பிட்டல் போக போகிறோம். அஸ் யூஷுவல் எப்பயும் போல் போய் டோக்கன் போட்டுட்டு ப்ரெஷர் வெயிட்லாம் செக் பண்ணிட்டு பேபிக்கும் வெயிட் செக் பண்ண சொன்னாங்க. இங்கிட்டு வா. சாப்பிடவே இல்லையா? உன்னை சாப்பிட வைக்க கூட்டிட்டு வந்துட்டாங்களா? சரி, இங்க வா, சாப்பிட்டு போலாம். வீட்டுல போக மாட்டாங்க, வெயிட் தான் பார்க்க போறேன். தொடாதமா, வெயிட் எடுக்கணுமா? 2,650. ஒருவேளை இந்த இதுவே வெயிட்டா இருக்கோ? இது வெயிட்லெஸ் தான் அந்த கிளாத். 3 இருக்கு இதுல. 50, 150. பாப்பா வச்சுக்கோங்க. தம்பிக்கும் வெயிட் செக் பண்ணிவிட்டு டாக்டரை பார்க்க போயாச்சு. மேம் பார்த்துட்டு ஸோ ஓகே, புண்ணெல்லாம் நல்லா ஆறி இருக்குது, ஸ்டிச்சஸ் ரிமூவ் பண்ணிடலான்னு சொல்லிட்டாங்க. ஸ்டிச்சஸ் ரிமூவ் பண்ணியாச்சு. தம்பிக்கும் நார்மலாக இருக்குது எல்லாமே. அதுக்கப்புறம் நீங்கள் எல்லா ஒர்க்கும் பண்ணிக்கலாம், ஃபுட்லலாம் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் பேபி க்ரோத்தும் நல்லா இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம கமெண்ட்ஸ்லையும் சரி, நம்ம டிஎம்லையும் சரி நிறைய பேர் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. எந்த ஹாஸ்பிட்டலில் பார்க்குறீங்க, ப்ரெக்னன்சி பற்றி என்ன இது நிறைய டீட்டெயில் கேட்டிருந்தாங்க. ஸோ அதை நான் சொல்கிறத விட எங்கள் டாக்டர் சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சேன். அதனால் இவ்வளோ பிஸியான ஷெடியூல்லையும் அவங்கள்ட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம டாக்டரை பார்க்க போகலாம் வாங்க. ஓகே, அண்ட் டாக்டர் பாலசுந்தரி கைனகாலஜிஸ்ட், நிவேதாவோட கைனகாலஜிஸ்ட். இப்போ அவங்களோட 2 பேபி இங்கே தான் டெலிவரி ஆனாங்க. ஸோ நாங்கள் வந்து இங்கே தர்ஷினி ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு திண்டுக்கல்ல ரன்னிங் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல். அண்ட் ஃப்ரம் 2002 நாங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஹஸ்பண்ட் வந்து சர்ஜன், ஐ எம் அ கைனகாலஜிஸ்ட். ஸோ இட்ஸ் பேசிக்லி சர்ஜரி கம் கைனகாலஜி ஹாஸ்பிட்டல். இவங்க 2-3 கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டாங்க ரிகார்டிங் ப்ரெக்னன்சி. ஃபஸ்ட்டு வந்து சொல்லிக்க விரும்புறது வந்து ப்ரெக்னன்சி இஸ் நாட் அ டிசீஸ். அது ஒரு நார்மல் ஃபிசியலாஜிக்கல் ஃபினாமினன். ஏன்னா நிறைய பெண்களுக்கு இப்போ வந்து நெட்டில் கூகுளில் பார்த்துட்டு நிறைய பயம் மனசில், பல விதமான பயங்களோடே இருக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் திங் இஸ் நம்ம ப்ரெக்னன்சியில் வந்து இது ஒரு நார்மலான ஒரு இதுன்ட்டு அக்செப்ட் பண்ணிட்டு ஹாப்பியாக இருங்க. என்ஜாய் த சேஞ்சஸ் இன் ப்ரெக்னன்சி. அதை நான் எல்லாருக்கும் இப்போ உள்ள யங் கேர்ள்ஸ்க்கு சொல்லிக்க விரும்புறது. நிறைய பாதி படிச்சுட்டு மீதியெல்லாம் அவங்களோட இமேஜினேஷனில் ரொம்ப பயந்து நிறைய கொஸ்டின்ஸோடு வருவாங்க. ஸோ என்ஜாய் யுவர் ப்ரெக்னன்சி. ஏன்னா ஒரு ஹாப்பியான பாசிட்டிவான ஆட்டிடியூட் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வி ஹவ் சீன், அதாவது பேஷண்ட் வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருக்கப்போ நிறைய காம்ப்ளிகேஷன்ஸே வரதில்லை. ஸோ பாசிட்டிவான ஆட்டிடியூட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் நல்ல நியூட்ரிஷியஸான, நீங்கள் செய்ய வேண்டியது வந்து நல்ல பாசிட்டிவ் ஆட்டிடியூட், நியூட்ரிஷியஸான டயட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்மளோட இந்தியன் டயட்டில் வந்து இரும்பு சத்து, கால்சியம், புரோட்டீன் இது நிறைய இருக்கிற டயட் நல்லா எடுத்துக்கணும். அதுக்கு மெயினாக ரொம்ப சிம்பிளாக முருங்கைக்கீரை, பேரிச்சம்பழம், அத்திப்பழம், முளைக்கட்டின பயிறு, நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தால் ஈரல், சுவரொட்டி இதெல்லாம் நல்லா சாப்பிட்டுக்கணும். ப்ளஸ் கரெக்டான டைமில் வேக்சினேஷன், டாக்டர் சொல்கிற வேக்சினேஷன்ஸ் போட்டுக்கணும். எந்தெந்த இன்டர்வெல்ல வந்து டாக்டர் செக்அப் வர சொல்கிறாங்களோ அந்த டைமில் டாக்டர் வந்து பார்த்துட்டா போதும். ஓகே. அண்ட் as far as நார்மல் டெலிவரி இஸ் கன்சர்ன், யூஸ்வலாக எல்லாரும் வி ட்ரை ஃபார் நார்மல் டெலிவரி. வேறு வழி இல்லைன்னா தான் அந்த குழந்தைக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் வி ஹேவ் டு கோ ஃபார் சிசேரியன். பட் நீங்கள் உங்களோட பங்கில் பண்ண வேண்டியது வந்து ட்ரை டூயிங் யோர் நார்மல் ஒர்க். உங்களோட ரொட்டீனாக நீங்கள் பண்ணக்கூடிய நார்மல் வேலைகள்,
வந்து நீங்க கண்டினியூஸா பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இல்ல நிறைய இடத்துல வந்து இப்ப வந்து அம்மாவோட மாமியார் வேற ரொம்ப கேர் எடுத்து பத்திரமா பொத்தி 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 படுக்க வச்சிடுறாங்க. படுத்து ரெஸ்ட் எடுத்துடுறாங்க. பிரெக்னன்சி இஸ் நாட் லைக் தட். என்ஜாய் நல்லா நீங்க எல்லா ஒர்க்கும் பண்ணலாம். அன்லெஸ் தெர் ஆர் சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். சில காரணங்களுக்காக டாக்டர் வந்து ஹெவி ஒர்க் பண்ணாதன்னு சொல்லாத வரைக்கும் நீங்க பாட்டுக்கு நார்மல் ஒர்க்கை பண்ணலாம். அண்ட் செகண்ட் ட்ரைமஸ்டருக்கு அப்புறம் ரெகுலர் வாக்கிங், யோகா, நிறைய யோகா இருக்கு. அந்த இடுப்பெலும்பை வந்து நல்லா ரிலாக்ஸ் பண்ணி விடுறதுக்கு சில யோகா இருக்குது, எக்ஸசைசஸ் இருக்கு, படி ஏறி இறங்குறது, இது எல்லாமே நீங்க பண்ணலாம். இதுல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லை. அன்லஸ் யூ ஹேவ் பிபி ஆர் சில விஷயங்கள் இருந்ததுன்னா நம்ம வந்து அது டாக்டரே வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ண சொல்லுவோம். நஞ்சு ரொம்ப கீழே இருக்குது, நீங்க ஹெவி ஒர்க் பண்ணாதீங்க, அந்த மாதிரி சில கண்டிஷன்ஸ் தவிர பிரெக்னன்சி ஆஸ் சச் நீங்க வந்து ஆக்டிவா இருக்கணும். அதுதான் முக்கியமான விஷயம். அப்புறம் இன்னொரு கொஸ்டின் மேம், பிரெக்னன்சி டைம்ல நம்ம வந்து ஸ்லீப்பிங்கிறது ரொம்ப முக்கியம்னு சொல்றீங்க. அதே மாதிரி எந்த பொசிஷன்ல படுக்கணுங்கிற ஒரு இது இருக்கு. அதுல வந்து 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு வந்து நம்ம என்ன சொல்றோம், பேஷண்ட்டை லெஃப்ட் சைட் திரும்பி படுத்துறது ரொம்ப நல்லதுன்னு சொல்றோம். அந்த லெஃப்ட் சைட் திரும்பி படுத்துறது வந்து நம்ம அந்த செகண்ட் ஹாஃப் ஆஃப் பிரெக்னன்சில தான் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதனால அப்படின்னா, கர்ப்பப்பைக்கு கீழே தான் உடம்புல உள்ள மெயினான ரத்த குழாய் 2 இருக்கு. அயோட்டா, இன்ஃபீரியர் வீனா கவாங்கிற 2 ரத்த குழாயும் கீழே போயிட்டு இருக்கு. ஸோ கர்ப்பப்பையோட வெயிட் கூட கூட அது அந்த ரத்த குழாயை அழுத்தும். ஸோ குழந்தைக்கு போகக்கூடிய பிளட் ஃப்ளோ வந்து மல்லாக்கப்படுத்தானா அந்த பிளட் ஃப்ளோ குறையும். ஸோ அந்த வெயிட் ப்ரெஷர் குறையணுங்கிறதுக்காக நம்ம இடது பக்கம் திரும்பி படுக்கிறோம். ஏன்னா குழந்தைக்கு பிளட் ஃப்ளோ இம்ப்ரூவ் ஆகிறது. இது வந்து கரெக்டான பொசிஷன். நம்ம இடது பக்கம் திரும்பி படுத்திருக்கிறது. மல்லாக்க படுக்கிறது வந்து இப்போ, ஆனா சில பேர் வந்து இது படிச்சுட்டு 2வது மாசம் 3வது மாசமே வந்து அப்படி படுக்க ட்ரை பண்ணி அப்புறம் தூக்கத்துல எழுந்து அப்புறம் திரும்பி படுக்கிறாங்க, அப்புறம் திரும்பி இந்த பக்கம் படுக்கிறாங்க. அதுலயே பல பேருக்கு தூக்கம் கெட்டு போயிருது. அந்த 3வது மாசம் 4வது மாசத்துல எல்லாம் வந்து அந்த யூட்ரஸ் வந்து ரத்த குழாயை அழுத்த போறது இல்லை. நீங்க எப்படி கன்வீனியன்ட்டா இருக்கோ அந்த மாதிரி நிம்மதியா படுத்து தூங்கணும். 6th மந்த்துக்கு மேல வெயிட் கூட அந்த யூட்ரஸோட சைஸ் கூட கூட ஆட்டோமேட்டிக்கா நம்மளே லெஃப்ட் சைட் திரும்பி படுத்துக்குவோம். சரியா? ஸோ பெஸ்ட் பொசிஷன் வந்து லெஃப்ட் லேட்டரல் பொசிஷன், இடது பக்கம் திரும்பி படுக்கிறது. இனிஷியல் மந்த்ஸ்ல எப்படினாலும் படுத்துக்கலாம். ஓகே மேம். ஃபைனல் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சி செக்ஷன் ஏதோ ஒரு தவிர்க்க முடியாத சூழ்நிலை சி செக்ஷன் ஆயிடுது. செகண்ட் நார்மல் ட்ரை பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு ஒரு சில வருஷங்கள் வெயிட் பண்ண வேணுமா? பண்ணணும் மினிமம். ஆமா, ஏன்னா வந்து உள்ள கர்ப்பப்பையில போட்ட தையல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகுற வரைக்கும் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட், அதாவது சின்ன கேப்ல ஒரு 1 இயர்லயோ இல்லை 2 இயர்ஸ்லயோ அடுத்த கன்செப்ஷன் இருக்கிறப்போ வந்து அந்த உள்ள தையல் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆயிருக்காது. அடிக்குவேட் கேப் இருக்கணும். இன்னொன்று வந்து எந்த காரணத்துக்காக முதல் சிசேரியன் பண்ணோம் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். இப்போ அந்த பெண்ணுக்கு இடுப்பெலும்பு குறுகலா இருக்கு அப்படின்னா அடுத்த பிரெக்னன்சிலும் அதே மாதிரி தான் இருக்க போகுது. இப்போ ஒருவேளை குழந்தை வந்து முதல் பிரெக்னன்சில உட்கார்ந்து இருந்தது, இல்ல வந்து அது அந்த தண்ணியை குடிச்சிருச்சு, அந்த மாதிரி வந்து அடுத்த பிரெக்னன்சில அது ரிப்பீட் ஆகாது. ஸோ சில காரணங்கள் வந்து எல்லா பிரெக்னன்சிலும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த இடுப்பெலும்பு குறுகலா இருக்குது, அந்த மாதிரி இருக்கிறது ரிப்பீட் செக்ஷன் தான். ஆனா மத்த இது ரிப்பீட் ஆகாத காரணங்களுக்கு யூ கேன் ட்ரை ஃபார் நார்மல் டெலிவரி. சரியா? அது வந்து உடனே டாக்டர் சொல்ல முடியாது. நிறைய மாசத்துல குழந்தையோட பொசிஷன், அதோட ஃப்ளூயிட் லெவல் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் நம்மளால டிசைட் பண்ண முடியும். ஓகே. அது வரைக்கும் நம்ம ஆப்ஷன்ஸ் வைடா வச்சுக்கணும். ஓகே மேம். நான் ஏன்னா இவங்களுக்கே வந்து நார்மலுக்கா ட்ரை பண்ண லாஸ்ட் வரைக்கும், பட் இடுப்புல ஹெட் இறங்கவே இல்லை. ஆமா. ஓகே. அடுத்து இந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து உண்மையாலுமே எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து ரொம்ப சூப்பரா இருந்தது. ஈவன் கிளீனிங் டீம்ல இருந்து நர்ஸ்ல இருந்து எல்லாருமே ரொம்ப கேரா தான் பாத்துக்கிட்டாங்க. தேங்க்யூ. அதுதான் ஃபர்ஸ்ட் 1 வீக்ல வந்து நாங்க அதுக்கப்புறம் வந்து நர்ஸ் அவங்க டியூட்டி வந்து அவங்க பார்த்துட்டு தான் இருந்தாங்க. உண்மையுமே ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச். இதுல வந்து ஒரே ஒரு இது என்ன இருக்கு அப்படின்னா, அந்த இதுல கேண்டீன் வைக்கிறதுக்கான ஏதாவது பாசிபிலிட்டி இருக்கா மேம்? அது நாங்க ட்ரை பண்ண ஆரம்பிச்சோம். கரெக்டா அப்பதான் கோவிட் வந்தது. அது அப்புறம் அப்படியே பிரேக் ஆச்சு. இப்ப திரும்ப அந்த அட்லீஸ்ட் வந்து ஒரு டீ அந்த மாதிரி மார்னிங் கஞ்சி அதெல்லாம் மட்டுமாவது பேஷண்ட்க்கு ப்ரொவைட் பண்ணணும்னு நினைக்கிறோம். நெக்ஸ்ட் அது ஏன்னா எல்லாரும் கூட இருக்கவங்க வந்து எல்லா ஜென்ஸ் இருந்தா ஓகே, பட் லேடிஸ் நிறைய பேர் இருக்காங்க, வெளியில போயிட்டு அவுட் சைடு வரது கஷ்டம். மற்றபடி எல்லாமே இங்க வந்து ரொம்ப சூப்பரா இருந்தது. எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் நாங்க ஷேர் பண்ணியிருக்கோம். மற்றபடி இது வந்து எந்த ஒரு ப்ரொமோஷனோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. எங்களோட 2 பேபியுமே இங்க பிறந்தனால எங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நாங்க வந்து ஒரு வீடியோவா மேக் பண்ணியிருக்கோம். உங்களுக்காக நீங்க கேட்ட கமெண்ட்ஸ் தான் நாங்க ரிப்ளை பண்ணியிருக்கோம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஓகே, ரொம்ப நன்றி மேம். இப்போ மேமோட இன்டர்வியூ பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும். உங்களுக்கு வேற ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்ல, இவன் ஏதோ பெருசா வாங்கிட்டு தான் ஹாஸ்பிட்டலை பத்தி சொல்றான்னு நினைக்காதீங்க.
அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. எங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்கிறோம். ஒரு நல்ல விஷயத்தை வந்து நம்ம 4 பேர் ஷேர் பண்ணுறது தப்பே கிடையாது. ஓகே, இந்த மாதிரி நீங்கள் நினைக்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ அதுக்காக நாங்கள் இன்டர்வியூ எடுக்கிற டைமில் அங்கே ஒரு பேஷண்ட் வந்து அட்மிட் ஆகியிருந்தாங்க. அவங்கள்ட்டையும் ஜஸ்ட் ரிவ்யூ கேட்டோம். அந்த ரிவ்யூ உங்களுக்காக நீங்கள் பாருங்கள். ஹாய் மேம், வணக்கம் மேம். வணக்கம், சொல்லுங்க. ஆக்சுவலாக இந்த ஹாஸ்பிட்டலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டெலிவரி பார்த்துருக்கீங்க தானே? ஆமா. இப்போ செகண்ட் டெலிவரியா? ஆமா. இப்போ செகண்ட் டெலிவரிங்கிறப்ப கண்டிப்பாக இந்த ஹாஸ்பிட்டல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இங்கே என்னென்ன உங்களுக்கு வந்து ஃபெசிலிட்டி எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு, எதனால் வந்து செகண்ட் டெலிவரி இங்கே பார்த்தீங்க, டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸ் எப்படிங்கிறது மட்டும். ஃபர்ஸ்ட் டெலிவரின்னு சொல்லும்போது எங்க பாப்பா ப்ரீமெச்சூர் சைல்டு. நாங்க வேற பக்கம் காட்டினோம். ஆனா கடைசி நேரத்தில் அவங்க என்ன சொல்ல, கொரோனா பீரியட்ல அந்த குழந்தை அப்படிங்கும்போது அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, குழந்தைய வந்து நாங்க சரியா கவனிக்க முடியாது, அதனால வேற பக்கம் மாத்திக்கோங்கன்னாங்க. அப்புறம் எங்க மாத்துறதுன்னு தெரியாம தான் இந்த ஹாஸ்பிட்டல் வந்தோம். வந்தவனே அவங்க செகண்ட் அட்மிஷன் போட்டுட்டாங்க. போட்டுட்டு நல்லா கவனிப்பு. ஏற்கனவே சொன்னவங்களும் அந்த குழந்தை ஒரு மாதிரி இருக்குங்கிற மாதிரிலாம் எங்களை பயமுறுத்தினாங்க. ஆனா இவங்க வந்து எனக்கு நம்பிக்கை கொடுத்தாங்க. ரொம்ப ஒண்ணுமே பிரச்சனை இல்லை, குழந்தைய எடுத்து நம்ம வந்து வியோல வச்சு கூட பண்ணிக்கலாம், ஒன்றும் பயப்பட வேண்டாம், குழந்தை நல்லா இருக்கு, இந்த நிமிஷம் வரைக்கும் நல்லா இருக்குன்னு சொன்னாலே எனக்கு ரொம்ப நம்பிக்கை. அதே மாதிரி அந்த குழந்தைய காப்பாற்றியும் கொடுத்து நல்லா இருக்காங்க. நல்லா இருக்கு அந்த குழந்தை. இப்போ 4 வயசுல நல்லா இருக்கிறான் பையன். ஓகே ஓகே. இந்த நார்மல் டெலிவரிக்கெலாம் வந்து நிறைய டிப்ஸ்லாம் இங்கே கொடுப்பாங்க. மேக்ஸிமம் நார்மல் தான் ட்ரை பண்ணுறாங்க. எனக்கு அப்படி தான் பண்ணாங்க. அது மாதிரி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள் என்னென்ன டிப்ஸ்லாம் நிறைய கொடுத்துருப்பாங்கல்ல? இப்போ 2வது டெலிவரிங்கும் போது ஆரம்பத்துல இருந்தே போன தடவை கஷ்டப்பட்டனால ஆரம்பத்துல இருந்தே என்னென்ன மாத்திரை டேப்லெட் எடுக்கணும். போன தடவை பிபி கொஞ்சம் அதிகமானால என் பொண்ணு கஷ்டப்பட்டுச்சு. அதெல்லாம் அந்த பிபி வர விடாமே இவங்க வந்து ப்ரிகாஷனரி ஸ்டெப்ஸ் மாதிரி வச்சுக்கிட்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. இப்போ கடைசி வரைக்கும் இந்த பேபி நல்லபடியா இருக்கு. ஆமா, ஓகே, ரொம்ப சந்தோஷம். அது மாதிரி இந்த நர்ஸ் இதெல்லாம் உங்களெல்லாம் எப்படி நல்லா பாத்துக்காங்க? நல்ல கவனிப்பு. எப்போ கூப்பிட்டாலும் வந்து உடனே பாத்துருவாங்க. டாக்டர் சைடும் அப்படிதான். நம்ம ப்ராப்ளம்னு சொன்னா உடனடியா வந்து பாத்துருவாங்க. அதான் பிரச்சனை இல்லைன்னா பேசுற சமயம் பேச முடியாது டாக்டர்ஸ் கிட்ட. நம்ம தயங்கி தான் பேசுவாங்க. அப்படி இல்ல, அவங்களே வந்துடுறாங்க. காலையிலேயே வந்துருவாங்க, சாயந்தரம் வந்துடும். இப்ப ரொம்ப அவசரம் கூப்பிட்டா கூட உடனே பேசிடுறாங்க. நர்ஸுங்களும் இங்கேயே தான் இருக்கிறாங்க எல்லா நேரமே. பயப்படாம இருக்கலாம். நமக்கு ரொம்ப பயம் இல்ல. நமக்கு இங்க வந்துட்டு அது பாதுகாப்பா நல்லபடியா வீட்டுக்கு போயிடலாம், குழந்தையும் கூட்டிட்டு. ஆமா, ஓகே, ரொம்ப சந்தோஷம் மேம். அதுக்காக ஜஸ்ட் ஒரு ரிவ்யூக்காக தான் நான் வந்து கேட்டேன். மற்றபடி ஓகே, இது வந்து ஹாஸ்பிட்டல் ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களா? பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறேன். நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சே இப்ப நான் சொல்லி இங்கே தான் அனுப்புறேன். இங்க போங்க, நல்லா பாப்பாங்க, உங்களுக்கு எந்த ப்ராப்ளம். நானே இங்க சர்ஜரி பண்ணிருக்கேன், யூட்ரஸ் ரிமூவ் பண்ணிருக்கேன். ஓகே, நானும் பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் டெலிவரிங்க தான், செகண்ட் டெலிவரிங்க தெரிஞ்சுக்கிட்டு இங்கே தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். எந்த ப்ராப்ளம் இருக்காது, அங்க போனீங்கன்னா உங்களுக்கு எந்த பயமும் கிடையாது அப்படின்னு சொல்லி. ஓகே மேம். நான் ஜஸ்ட் இது வந்து என்ன ப்ரொமோஷன்லாம் கிடையாது. நானும் இங்கே தான் பார்த்தேன். சேம் நீங்க சொன்ன மாதிரி கொரோனா என்னோட பொண்ணு பிறந்தா. இப்போ செகண்ட் வீக் தான் நான் டிஸ்சார்ஜ் ஆனேன், லாஸ்ட் வீக். ஸோ அதனால ஜஸ்ட் வந்து ஹாஸ்பிட்டல், ஏன்னா நல்லது வந்து நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுவோம்ல, அதுக்காக தான் நான் வீடியோ அதுக்காக தான் நான் வீடியோ எடுத்து நான் வந்து யூடியூப்ல போடலாம் அப்படின்னு. சரி, நான் மட்டும் சொன்னா ஏதோ இதுக்காக சொல்றான்னு நினைப்பாங்கல்ல, சரி அடுத்தவங்களும் இன்னொருத்தரும் சேர்த்து கேட்டு பார்ப்போம் அப்படின்னா உங்கள்கிட்ட நான் ரிவ்யூ கேட்டேன். இது பண்றாங்க. டாக்டர் வந்து அணுகக்கூடிய லெவல்ல இருக்காங்க. நமக்கு ஒரு ப்ராப்ளம்னா உடனே வந்துடுறாங்க அவங்க. அதுதானே வேணும். டாக்டரே பார்க்க முடியாம ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியாது. ஓகே, தேங்க்யூ மேம். தேங்க்யூ சார். லாஸ்ட் வீடியோவில் கேட்டிருந்தீங்க உங்களோட டெலிவரிக்கு வந்து எவ்வளோ காஸ்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக டெலிவரியோட காஸ்ட் வந்து அரௌண்டு வந்து 60,000 பக்கத்தில் ஆச்சு எங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் திண்டுக்கல்ல இந்த ஹாஸ்பிட்டல் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலில் வர வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.